ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:50 ஆகுது. இது வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு முதல் நாள் ஈவினிங் எடுக்கிற வீடியோ. வாய் எப்படி லோட் ஆகுது. இன்றைக்கி வந்து டியூஸ்டே. இன்றைக்கி வந்து என்னோடய ஒர்க் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். லேட் ஆகுனா என்ன டிஃபன் பண்ணுறதே தெரிய மாட்டேங்கிறது. அதனால் சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. அடுத்து தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். நைட்டு தான் அரைக்கணும். இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன். அடுத்து பார்த்திங்கன்னா சாமி ஷெல்ஃபில் க்ளீன் பண்ணணும், துணி எடுக்கணும், அப்பப்போ என் பொண்ணை நோட்டை விடணும். என் ஹஸ்பண்ட் வர எப்படியும் நைட் ஆக்கிடுவாங்க. அதுக்குள்ளே நான் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஒர்க் பார்க்கணும். இன்னும் கண்டினியூ பண்ணுறேன், எவ்வளோ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சாச்சு. ஆக்சுவலி என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை, அதனால தான் என்னால் எப்போயுமே வேலை பார்க்குற மாதிரி வீடியோ எடுக்க முடியல. வேலை முடிச்சோடனே நான் வீடியோ எடுக்கிறேன். வச்சுருந்தேன், அது ஆக்சுவலி உடஞ்சி போச்சு. பார்த்திங்கன்னா துணியெலாம் எடுத்து மடித்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதில் எடுத்து வச்சுட்டு மேடத்தை போய் செக் பண்ணுவோம் என்ன பண்ணுறாங்கன்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் பெட் ஸ்ப்ரெட் தான் மொட்டை மாடி ஃபுல்லாக காயுது. பெட் ஸ்ப்ரெட் ஒன்று தான் ஞாபகம் வருது. இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வாங்கினேன் இப்போ வரைக்கும் ஒரு 3 years ஆச்சு. நல்லாயிருக்கு. எங்கள் அக்காட்ட ரெஃபர் பண்ணேன். இந்த மெட்டீரியல் இல்லை, இதே இது இல்லை, அவங்க வேறு ஏதோ வாங்கினாங்க. அது பார்த்திங்கன்னா செட் ஆகலை, உடனே கிழிஞ்சு போச்சு. மீஷோவில் இப்போ வாங்கும்போது பார்த்து தான் வாங்கணும் போல். ஒரு சிலது நல்லாயிருக்கு, ஒரு சிலது நல்லா இருக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் இருக்குது, ஏற்கனவே கொஞ்சம் தேய்ச்சி வச்சிட்டேன். அப்புறம் பேப்பர்லாம் மாற்றி வச்சுருக்கேன். முன்னாடியே மாற்றிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி. இன்னும் எனக்கு சாமி ஷெல்ஃப் மட்டும் பாக்கி இருக்குது. மேல் ஷெல்ஃபும் ஒரு நாள் க்ளீன் பண்ணிட்டேன். சாமி ஷெல்ஃப் மட்டும் இன்னும் க்ளீன் பண்ணணும். இன்னும் சொல்லிகிட்டே இருக்கேன். மணி பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. ஆடியோ கிளியராக இருக்கான்னு தெரியல. அடுத்து நெக்ஸ்ட் வேலை பார்த்திங்கன்னா பூவெல்லாம் தலையில் வச்சுருந்த பூவெல்லாம் பிச்சு போட்டுட்டு அடுத்து காய் சாப்பிட கேட்டால் கொடுத்தது ஃபுல்லாக கீழே கொட்டிட்டா. இப்போ உட்காந்து டிவி போட்டு விட்ருக்கேன், உட்காந்து பார்க்குறாங்க. முடியல, ரொம்ப டென்ஷனாகவும் முடியல. ஆனால் என்னங்க பண்ணுறது, நமக்கு தாங்க முடியாமல் போகுது. எனக்கு டைம் மட்டும் தான் ஓடிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுறேனோ பண்ண போகிறேன், அவ்வளோதான். டைம் 6. பாதி பூஜை பாத்திரம் தேய்ச்சிருக்கேன். அடுத்து இன்னும் பாத்திரம் விளக்கு மட்டும்தான் தேய்ச்சிருக்கேன். இன்னும் சாமி படங்கள்லாம் தொடச்சி பேப்பர் மாற்றணும். எனக்கு பாப்பாவோட மல்லு கட்டுறதுனால கொஞ்சம் டைம் எழுதுக்கிட்டே இருக்குது. அவங்க அப்பா இப்போ வருவார் தெரில. பூஜை பாத்திரம் எதை வச்சு தேய்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பீதாம்பர பொடி, அப்புறம் இது வந்து சபீனா, அப்புறம் லெமன் சாரோட தேய்க்கும் போது நல்லாவே அழுக்கெல்லாம் போகும். இங்கே பாருங்கள், தேய்ச்சிட்ருக்கேன், போயிடுச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா சாமி இடத்த ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சிட்டேன். நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வேலை பார்த்தேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போது 8:10. நெக்ஸ்ட்டு எனக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது. கிச்சன் பக்கம் வேலை இருக்குது, பார்க்கணும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.